ஒருவேளை விஜய் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா ஆதவர்ஜுனும் சொல்லியிருக்காரு, திமுக பிரஷர்னால தான் திருமாவளவன் வரலன்னு சொல்லி ஆதவர்ஜுனும் சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்ம தன்னுடைய அரசியல் வாழ்க்கை விஜயால பாதிக்கப்படும் என்ற பயம் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் தான் பிஜேபிக்கு அவ்வளவு பெரிய எதிர்மலைகள் இருக்கு. இந்த திமுகவை பொறுத்தவரையும் மூத்த தலைவர்கள் யாருக்கும் வந்து உதயநிதிக்கு கீழே பயணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. துணை முதல்வராக நான் துரைமுருகனை உட்கார வைக்கிறேன், அவருக்கு கீழே உதயநிதி இருந்து வேலை செய்வார்னு சொல்ல வேண்டியது. ஸ்டாலினுடைய கொள்ளு பேரன் முதலமைச்சராக அறிவித்தாலும் விஜயகாந்துக்கு அடுத்தது விஜய்க்கு வந்து அந்த ஒரு இருக்கு. வரலனாலும் ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவுக்கு விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து உண்மையிலே ரொம்ப பெரிய பயம் வந்திருக்கு. அடுத்தபடியா இன்பநிதியா இன்னொரு துணை முதலமைச்சரை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒருவேளை விஜய் வந்து எங்க திருமாவளவனை கூப்பிட்டு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு ஒரு பயம் வந்தோடனே ராகுல் காந்தி பிளான் பண்ணாரு ஒரு கட்டத்துல விஜய் வந்து காங்கிரஸ்குள்ள கொண்டு வந்துடலாம், விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒருவேளை பிஜேபி கூட விஜய் கூட்டணி வச்சா விஜய் வந்தா மட்டும் தான் தமிழ்நாட்டில் ஊழல் ஒழியும், விஜய் வந்தா மட்டும் தான் தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சி ஒழியும். சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிலிம் கிரிட்டிக் சரவணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியலோட ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னாலே வந்து ஆதவ அர்ஜுனா தான். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசிய வார்த்தைகளை பெரிய சர்ச்சையாச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆளும் கட்சியில இருந்து ஆளும் கட்சி கூட்டணியாக இருக்கிற திருமாவளவன் வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா சில ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா மேல எடுத்தது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு அரசியல் ஒரு பெரிய பேச்சு பொருள் ஆயிட்டார் ஆதவ அர்ஜுனா. இன்னைக்கு நீங்க பாக்குற பார்வை எல்லாமே வந்து ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பார்வை இருக்கு, அது யாருமே பார்க்கல. என்னன்னா திமுகவுக்கு விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து உண்மையிலே ரொம்ப பெரிய பயம் வந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்ம தன்னுடைய அரசியல் வாழ்க்கை விஜயால பாதிக்கப்படும் என்ற பயம் ரொம்பவே அதிகமாயிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப அந்த விஷயத்துக்கு வரும். என்னன்னா இப்போ சமீபத்துல இருந்து விகடன் வந்து நம்ம சட்டமாமதி அம்பேத்கர் பத்தின ஒரு புத்தக வெளியீடு நடத்தினாங்க. அதுக்கு முதலா வந்து சிறப்பு விருந்தினரா வந்து திரு தொல் திருமாவளவன் அவர்களை தான் வந்து சீஃப் கெஸ்டா பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அப்படி பேசும்போது அவரும் ஒத்துக்கிட்டார், வரேன்னு சொல்லிட்டு தான் முதல்ல ஒத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமாட்டு வந்து அதுக்கு பிறகு விஜய் கிட்ட பேசியிருக்காங்க. விஜய் வர சொல்லி விஜய் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டதுக்கு மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தன்னுடைய கூட்டத்துக்கு அடுத்தது நடக்கிற ஒரு ஓப்பன் மேடை, பப்ளிக் மேடையில கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி வந்து விஜய் இதை வந்து தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு அடுத்த கட்டமாவும் அவர் வந்து பயன்படுத்திக்கலாம். தன்னுடைய அரசியல் பயன்படுத்திக்கிட்டார், அதுதான் பயன்படுத்திக்கலாம் அப்போ அப்படின்ற என் நினைப்பு. அதுக்கு பிறகு தன்னை பத்தி வெளியில வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல அவரு, அதுக்காக இந்த மேடையை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஐடியா. இன்னொன்னு விகடன் வந்து எப்படியாவது விஜயை வளர்த்து விடலாமா அப்படின்ற சப்போர்ட்ல கூட விஜயை கூப்பிட்டுருக்கலாம் உள்ள, புரியுதுங்களா? ஏன்னா தமிழகத்துக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் வேணும், அதுக்காக நம்ம வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்திலே விஜயை வந்து முன்னிலைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. அப்படி விஜய் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட உடனே இந்த பக்கம் திமுகவுக்கு ஒரு பெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உள்ள. இப்போ திருமாவளவன் எங்க இருக்கிறாரு? திமுகவோட கூட்டணி. திருமாவளவனுக்கு தனியா நின்னா அவர் ஓட்டு வங்கி கிடையாது, பெருசா கிடையாது பர்சன்டேஜ். ஆனால் அவர் கூட்டணியில் இருக்கும்போது திமுகவுக்கு பலம், ஜாதிய ஓட்டுகளுடைய பலம் வந்து திமுகவுக்கு இருக்கு. ஸோ திருமாவளவனை நம்ம அங்க போய் விஜய் ஏன்னா விஜய் ஏற்கனவே பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற கொள்கையில நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னுட்டார். மாநாட்டுல சொல்லிட்டார். அதுதான் அவருடைய மெயின் கொள்கை, வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ட்டார். ஒருவேளை விஜய் வந்து எங்க திருமாவளவனை கூப்பிட்டு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு இங்க ஒரு பயம் வந்தோடனே திருமாவளவனுக்கு பயங்கரமான ப்ரெஷர், நீங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவர் ஒத்துக்கிட்டாரு. இல்லையே, அவரே வெளிப்படையா சொல்றாரு, இல்ல எனக்கு என்னோட கூட்டணி கட்சி சார்ந்தும் இல்ல தனிப்பட்ட முறையிலும் எனக்கு எந்த ஒரு ஆதவர்ஜுனும் சொல்லியிருக்காரு, திமுக பிரஷர்னால தான் திருமாவளவன் வரலன்னு சொல்லி ஆதவர்ஜுனாவும் சொல்லியிருக்காரு. எனக்கு கட்சி விட்டு தூக்கினதுக்குமே திமுகவுடைய மிகுந்த அழுத்தம் தான் எனக்கு கட்சி விட்டு 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாரு. இடைக்காலம் நீக்கம் தானே இது? ஆமா, இது பெரிய கவர்மெண்ட் கம்பெனியை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து இன்கிரிமெண்டோட போஸ்டிங் கொடுப்பாங்கன்னு வச்சிருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. மிகப்பெரிய அழுத்தம். ஆதவர்ஜுனா கட்சி விட்டு தூக்கணும். இப்ப என்ன விஷயம்னு சொன்னா பெருசா கூட்டு வெளிப்பற்றக்கூடாது.
திருமாவளவனுக்கும் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கு திமுகவில் மரியாதை இல்லைன்ற விஷயம் அவருக்கும் தெரியும். ஏன்னா அவருக்கு வந்து சீட் வந்து ஒரு சீட்டுக்கு மேல கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதிகபட்சம் 2 சீட்டு. 2 சீட்டு. அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியுது. இப்ப விஜய் கூட போனா குறைஞ்சபட்சம் ஒரு 25 சீட் வாங்கலாமா? 25 சீட்டு வாங்குறது முக்கியம் இல்ல. அந்த 25 சீட்ல அவரை ஜெயிக்க முடியுமா? கூட்டணியில் தான் நிக்கிறாரு. விஜயோடைய ஆட்கள் விஜய் கை காட்டுற ஆளுக்கு ஓட்டு போட மாட்டாங்களான்ற ஒரு நம்பிக்கை தானே. ஏன்னா திருமாவளவனுக்கு அரசியல் பதவி ஆசை ரொம்ப அதிகமாவே இருக்கு. அவர் வந்து என்ன நோக்கத்துக்காக அந்த கட்சியை ஆரம்பிச்சாரோ அதை தாண்டிட்டார். அவருக்கு வந்து பதவி 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 தான் அவர் வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. அவர் எவ்வளவோ கலைஞர்கிட்டலாம் போய் குட்டிக்கார நினைச்சு பாரு. ஒரு முறை எலெக்ஷன்ல கலைஞர் சீட்டே கொடுக்கலையா? தெரியல உங்களுக்கு? ஒரு ஃபேமஸ் டைலாக் ஒன்று சொன்னாரு கலைஞர். திருமாவளவனுக்கு என் நெஞ்சில் இடம் இருக்குன்னு சொல்லிட்டாரு எலெக்ஷன் அப்போ. சீட்டை கொடுக்காம. இப்படியெல்லாம் அவர் வந்து அவமானப்படுத்தினாங்க. இப்ப அவர் ஒரு சமயம் பாக்குறாரு. நம்மள மதிக்கக்கூடிய ஒரு கட்சி எது கட்சி அங்க ஓடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது நடக்கிறது தானே. ஓகே. அப்ப இது ஒரு நேரடியாக இந்த செயல்பாட்டுல ஈடுபட முடியாதுன்றதுனால இப்ப ஆதவ அர்ஜுனாரா ஒரு முன்னோட்டத்துக்காக கண்டிப்பா விஜய் சைடு கண்டிப்பா. இப்ப என்னன்னா நம்ம அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதையா திமுக விட்டு கடைசியில விஜய் நம்மள சேர்த்து. ஏன்னா இங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருவேளை விஜய் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா திருமாவளவனால அங்க போக முடியாது. ஒருவேளை திருமாவளவன் ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்தா ராமதாஸ் அங்க இருந்து கிளம்பி டிஎம்கேக்கு வந்துருவாரு. அப்ப என்ன ஆகும்? டிஎம்கே பலம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஏடிஎம்கே ஏற்கனவே கொஞ்சம் ஆட்டம் கண்டுடுச்சு. இப்ப என்ன ஆகும்னா இது வந்து மறுபடியும் பாமகவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிதளவுல ஒன்றும் ஒரு பெரிய ஓட்டு வங்கி இல்லைனாலும் ஒரு மாச கிரியேட் பண்ணது இல்ல. பெரிய ஓட்டு வங்கி கிடையாது. முன்ன அளவுக்கு அவங்களுக்கு வந்து கிடையாதுதான். அரசியல் வந்து அந்த கூட்டணி மாறி 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 அவருடைய பேர் அவரே கடந்த எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கூட வின் பண்ணல. அதுதான் சொல்றேன். அவருடைய பேர் அவரே கெடுத்துக்கிட்டாரு. ஒருவேளை அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம்ல. மறுபடியும் இங்க வந்து ஜாயின் பண்ணலாம். அங்க போகும்போது டிஎம்கே கூட போகும்போது அங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்படியான ஒருவேளை பிஜேபி கூட விஜய் கூட்டணி வச்சா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா விஜயே டெபாசிட் இழந்துருவாரு. அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். இல்லை, ஏன் அதை சொல்றேன்னா இன்னைக்கு தமிழக மக்களோட ஒரு கண்டிப்பா பிஜேபிக்கு வந்து எதிர்வான அலைகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. அதாவது இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் தான் பிஜேபிக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு அலைகள் இருக்கு. அது வந்து நம்ம ஓப்பனா இது அவங்களே ஒத்துக்கிறாங்க. பிஜேபி கட்சிக்காரங்களே ஒத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னாக்கா மற்ற ஏரியால எங்களுக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ற அளவுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டே. மத்திய அரசு வந்து தமிழ்நாடு எப்படியாவது கொட்டையை குழப்பனா இடத்து பிடிக்கணும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரசியல் கூட்டணின்ற விஷயங்கள் சொன்ன ஒரு பெரிய ஃபண்டு கைமாறலாம். ஏங்க ஒரு சரத்குமார் நைட்டா போலையா? ஓகே. இப்ப ஆதவ அர்ஜுனோட நிலைப்பாடு என்ன? அவர் விஜயை சந்திச்சாரா இல்ல விஜய் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரா? விஜய் இன்னும் சந்திக்கல. இந்த ஒரு 6 மாசம் டைம் இருக்கு. ஒருவேளை ஆதவ அர்ஜுனா விஜய் கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா ஆதவ அர்ஜுனோட ஒவ்வொரு பேச்சும் அந்த மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறதுல தெளிவா இருக்கிறார். நீங்களே அந்த புத்தக வெளியீடு விழாவுடைய பாத்தீங்க. தொடர்ந்து அவரோட ரீசன் மன்னர் ஆட்சின்றாரு, ஊழல் கட்சின்றாரு. அதை எதிர்க்கிற ஒரே ஒரு சக்தி விஜய் தான் சொல்றாரு. விஜய் வந்தா மட்டும் தான் தமிழ்நாட்டுல ஊழல் ஒழியும், விஜய் வந்தா மட்டும் தான் தமிழ்நாட்டுல மன்னர் ஆட்சி ஒழியும் சொல்றாரு. எல்லாமே சொல்றாரு. அவருடைய பேச்சுல எங்கேயாவது ஏடிஎம்கே குத்தி காட்டி பேசி பார்த்திருக்கீங்களா? இன்னொரு விஷயம் பாருங்க, அவர் வந்து மோடி வந்து தூக்கி வச்சு பேசியிருக்காரு ஆதவ அர்ஜுனா. மோடி வந்து எப்படி எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு, ஊழலை ஒழிப்புன்னு ஜெயிச்சாரு, மன்னர் ஆட்சியை பரம்பரை ஆட்சியை ஒழிப்புன்னு சொன்னாரு, வாரிசு அரசியல் ஒழிப்புன்னு சொன்னாரு. அதையே நீங்களும் கையில் எடுங்க, தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி பிடிக்கலாம்னு சொல்றாரு. இப்போ அவருக்கு வந்து திமுக மேல எவ்வளவு ஒரு அரசியல் வெறுப்பு இருக்கு. ஏன்னா திமுக வந்து வழியா இப்போ அடுத்து இன்மனிதி இறக்கிட்டாங்க உள்ள வந்தாரு உள்ள. இப்போ உதயநிதி ஸ்டாலின் போற மீட்டிங்ல பின்னாடி உட்கார்றாரு இன்மனிதி. திருமாவளவனோட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? திருமாவளவன் இன்கேஸ் 2026 தேர்தலில் விஜயோட கூட்டணி வைக்க மாட்டேன்றத தெளிவா அவரே வந்து பதிவு பண்றாரு. நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு அப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவரே சொல்றாரு, என்னோட நிலைப்பாடு 2026 தேர்தலும் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணியோட தான் நாங்க வந்து தேர்தல் களம் சந்திப்போம்ன்றத ரொம்ப ஆணித்தரமா வந்து பதிவு பண்றாரு. ஆனா இங்க நீங்க சோசியல் மீடியால உங்க மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா 2026 விஜயோட சேர்ந்த களம் காணுவாரு அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா இங்க இருக்கிற அரசியலுடைய இது பாருங்க, எந்த ஒரு விஷயம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்றோமோ அதை வந்து நாங்க செய்வோம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எதை நாங்க செய்ய போறோம்னு சொன்னோம், எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்க நெகோசியேட் போயிட்டு இருக்கோம். திருமாவளவன் வந்து இருதலை கொல்லி எறும்பாதான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரால் எங்கேயுமே இது பண்ண முடியாது. எனக்கு அதிகாரம் வேணும் அப்படின்றதுல வந்து தெளிவா இருக்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் வேணும்னு கேட்கிறாரு. அது வந்து திமுக வந்து தெளிவா இருக்கு. விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. திருமாவளவன் எந்த ஒரு பதிவும் வந்து நேரடியாக சொல்லாத பட்சத்தில் திருமாவளவனை பத்தி அவரே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து முன்மொழிகிறது தப்பாக இருக்கு.
ஏன்னா எனக்கு ஒரு தகவல் வராம அதை நான் பொதுமக்கள் மேடையில் நான் பகிர்ந்து கொள்வது அப்படின்றது தவறான விஷயம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னா திருமாவளவனோட மனசு இங்கதான் இருக்கும்னு சொல்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கு திருமாவளவன் சொல்ற விஷயமும் என்ன இருக்குன்னா, அவர் என் மேல உள்ள ஒரு அன்பின் காரணமாக பாத்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி விஷயங்களை பதிவு பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் உண்மையா இவங்க இருவருக்குள்ளேயும் நடக்கிற விஷயங்கள் என்ன, இவங்க இருவரும் என்ன ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க? இதுதான் அரசியல். சரிங்களா? விஜய் இன்னைக்கு எந்த ஏடிஎம்கேயும் எதிர்த்தும் பேசலாம், ஆதரிச்சும் பேசலாம். ஆனா இப்போ அவருக்கு விஜய் சீமான் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. நான் கூட்டணிக்கு போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். இப்போ விஜய்க்கு நீங்க யார்கிட்ட போவாருன்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் கூட்டணி தேவை. காங்கிரஸ் கிட்ட போக முடியுமா? ஆனா ராகுல் காந்தி பிளான் பண்ணாரு ஒரு கட்டத்துல. விஜய் காங்கிரஸ்குள்ள கொண்டு வந்துடலாம், தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸுக்கு லீடர் ஆக்குற அளவுகெல்லாம் ராகுல் காந்தி யோசிச்சார். விஜயை போய் தனியா பார்த்தாரா தெரியல உங்களுக்கு, விஜய் பார்த்தது எல்லாமே பண்ணாரு. ஆனா விஜய் தனியா கட்சியா இருக்கு. ஒருவேளை இப்போ இங்க காங்கிரஸ் சைலண்டா இங்க வந்துட்ட விஜய் கூட, அப்போ விஜயோட பலம் எவ்வளவு அதிகமாகும்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த கட்டத்துல அவருக்கு ஒரு அரசியல் வேணும், ஒரு கூட்டணி வேணும். அவரை போட்டு பார்த்துருவார், நம்ம யாரை நம்ம தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஐடியா கொடுக்குறவங்க இருப்பாங்கல்ல கூடவே. அப்படி இருக்கும்போது அவருடைய அரசியல் ஆலோசகர்கள் திருமாவளவனை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் முக்கிய புள்ளியா கருதி சொல்லியிருக்கலாம். அதனால எனக்கு அவருக்கு சரி ஓகே, ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன மீனுங்களை தூக்குவோம் அப்படின்னு திருமாவளவனுக்கு ஒரு கொக்கி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைதான். இப்ப ஆதவ அர்ஜுனாவும் இந்த ஒரு பிளான்ல இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு விஜயோட அந்த மேல் மட்டத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த ஒரு எண்ணிக்கை கம்மியாக இருக்கு. இந்த இடத்துல நம்ம முன்னிறுத்தம் ஐ மீன் நம்ம இந்த டைம்ல அங்க போய் சேர்ந்தோம் அப்படின்னா இன்னைக்கு விசிகால இருந்த அந்த மேல்மட்ட பொறுப்பை பாத்தீங்கன்னா டிவிகேலையும் பெறலாம்ன்ற ஒரு எண்ணிக்கையில கண்டிப்பா யோசிக்கலாமோ? ஏன்னா ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, வீடியோவே வெளியிட்டு இருக்கிறார். திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்தாங்கல்ல, அப்படி கூட்டிட்டு வரும்போது அதுல முக்கியமான பங்காற்றும் ஆதவ அர்ஜுனா. நான் தான் பிரசாந்த் கிஷோரை அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன், திமுகவுடைய வெற்றி வியூகத்துக்கு நானும் ஒரு ஆலோசகராக இருந்திருக்கிறேன்ற விஷயத்த அவர் வீடியோவா வெளியிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த பலத்துல விஜய் அவர் தூக்கி பக்கத்துல வச்சுக்கலாம்ல, ஒரு அரசியல் சாணக்கியனா இருக்கிறாரு இவரு. ஏன்னா திமுக வெற்றிக்கே பிரசாந்த் கிஷோர் கூட சேர்ந்து பயணிச்சு இருக்கும்போது தன்னுடைய டிவிகே கட்சிக்கும் ஒரு அரசியல் பலம் வேணும் அப்படின்னு. ஏன்னா புஷி ஆனந்த நம்பி பெருசா இறங்க முடியாது. புஷி ஆனந்த் ஒரு பெரிய அரசியல் கிரியேட்டர் கிடையாது அவர். சரியா? அவர் ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர், விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர். ஒரு காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏ இருந்தார். ஆனால் ஒரு கட்சி ஒரு மாநிலத்துல ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ஸ்கெட்ச் போடுற அளவுக்கு புஷி ஆனந்துக்கு ஒரு தெளிவு இருக்குதானா? கிடையாது. அவருடைய பேச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதனால ஆதவ அர்ஜுனா கண்டிப்பா டிவிகேல ஒரு பெரிய போஸ்டிங் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்ல விசிகாவிலேயே இருந்து அப்படியே கூட்டணியா அங்க போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு திருமாவளவனுக்கு ஒரு துணை முதல்வரோ ஏதோ ஒரு முக்கியமான இல்ல ஒரு 2 துறை மினிஸ்டரா கொடுத்து கூட்டணி பேசலாம். நம்ம 2026 இந்த தேர்தல் பாத்தீங்கன்னா டிவிகேக்கு தொல் திருமாவளவனோட இந்த ஒரு கூட்டணி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பலம் சேர்க்கும்ன்ற ஒரு கண்டிப்பா அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னாக்கா. ஆனால் இதுல ஒரு பெரிய மைனஸ் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா விஜயோட ரசிகர்கள் எல்லாமே ஓட்டா மாறிடுச்சுன்னா, ஏன்னா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, டிஎம்கே காரணம் விஜயோட ரசிகனா இருக்கான், ஏடிஎம்கே காரணம் விஜயோட ரசிகனா இருக்கான். இவங்க எல்லாம் இங்க வரணும் இல்ல வெளியில. அவன் கொள்கை எனக்கு அரசியல் டிஎம்கே, விஜய்க்கு நான் ரசிகன், சினிமா மட்டும்தான் சொல்லிட்டானுங்கன்னு வச்சுங்க. அந்த அளவுக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. கண்டிப்பா இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகள் இதை விட பாத்தீங்கன்னா பெரிதளவுல யோசிச்சதுதான் நாம் தமிழர் கட்சி சீமானோட பேச்சுவார்த்தைகள். ஏன்னா இன்னைக்கு அவர் சொன்ன அதிகமான பதிவுகள் என்னன்னா, கொள்கைகளாக என்னோட தொண்டர்கள் என் கூட தான் பயணிப்பாங்க, பட் ரசிகனாக அவங்க எல்லாருமே விஜயை ரசிக்கலாம், அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நிலைப்பாட்டை தெரிவிச்சாரு. இப்படி சொல்லியிருக்கீங்கல்ல, எனக்கு சீமானோட பேச்சு பிடிக்கும், ஆனா அதுக்காக நான் போய் சீமானுக்கு ஓட்டு போட மாட்டேன். அரசியலில் எனக்கு சீமானோட நிலைப்பாடு பிடிக்காது. சரியா? அவர் சொல்ற நிறைய விஷயங்கள் ஒரு சாத்தியக்கூறு இல்லாத விஷயங்களா தான் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி தான் எனக்கு விஜயை பிடிக்கும், ஆனால் நான் பக்கா திமுக காரன், என் ஃபேமிலி பக்கா திமுக காரன். நான் விஜயோட படத்தை ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்பேன், கட் அவுட் வைப்பேன், எல்லாமே பண்ணுவேன், பாலாபிஷேகம் எல்லாமே பண்ணுவேன்.
ஆனால் எலெக்ஷன் வரும்போது நான் திமுக தான். ஏன்னா இங்க இருக்கிற 2 திராவிட கட்சிகளும் நம்முடைய மக்களுடைய மைண்ட் அவ்வளோ வாஷ் பண்ணி உள்ள கொண்டு போய் ஒரு சிப்பே வச்சு ஆப்ரேட் பண்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. இவன் இங்க உடைக்கணும், இங்க வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே. ஒருவேளை இந்த திமுகவை பொறுத்தவரையும் மூத்த தலைவர்கள் யாருக்கும் வந்து உதயநிதிக்கு கீழே பயணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையோ? அப்படி சொல்ல முடியாது. நீங்க உதயநிதிக்கு கீழ பயணிக்கப்படல அப்படின்னு சொன்னா, ஆனால் அதிகாரம் அங்க இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு ஒரு வார்டு மெம்பர் இருக்கு, நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னா, மேலிடத்துடைய சப்போர்ட் வேணும். இல்ல நான் உதயநிதி எதிர்த்துட்டு நீங்க என்னால இங்க சம்பாதிக்க முடியுமா? நான் உதயநிதி கால்ல விழணும்னா விழுந்துதான் ஆகணும். அப்படின்ற கட்டாயத்துல தான் இருக்கிறாங்க. நான் அவங்கள எதிர்த்தும் வளர முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற பணம் உங்ககிட்ட கிடையாது. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அவன் மனசளவுல பொங்குனாலும், பொறுமுனாலும் அவன் அங்கதான் பயணிப்பான். அவனால டிஎம்கே ஆனா இருக்கு. வர முடியாது. இருக்கு. இந்த வழிகள் இருக்கும். கண்டிப்பாக வழிகள். துரைமுருகனுக்கே வந்து வழிகள் இருக்கும். ஏன்னா தன்னால அந்த சிஎம் ஏன்னா இருக்கிறதுல சீனியர் அவர் தான். ஓகே. ஸ்டாலின் வந்தார்ல, ஏன் துரைமுருகன் துணை முதல்வராக போட வேண்டியது? அவர் வேலையை செய்ய வேண்டாம். துணை முதல்வராக நான் துரைமுருகனை உட்கார வைக்கிறேன், அவருக்கு கீழே உதயநிதி இருந்து வேலை செய்வார்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். அதாவது அவர் வந்து ரொம்ப நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். அவரை தூக்கி ஓரம் கட்டாங்க. ஏன் அவரை தூக்கி வந்து டெபுட்டி சிஎம் போட்டிருக்கலாம்ல, துணை முதலமைச்சராக போட்டிருந்தா எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அதுதான் இங்க வந்து அதிகாரம் அவங்க கையில இருக்கு. அவங்க தான் வருவாங்க அடுத்ததுபடியா இன்பநிதியா இன்னொரு துணை முதலமைச்சரா போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது ஏற்கனவே வந்து துரைமுருகன் வந்து ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. துரைமுருகனும் அன்பழகன் யாரோ ஒரு பெரிய தலைவர் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஸ்டாலினுடைய கொள்ளு பேரன் முதலமைச்சராக அறிவித்தாலும் நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ஆதங்கத்துல சொல்லி கொத்தடிமைகள் ஒரு மீம்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி. இப்பவும் அதுதான் உண்மை. எனக்கு நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. 2026 விஜய் அவர்கள் தன்னோட தனி பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா எந்தெந்த கட்சிகளோட இல்ல யார் கூட கூட்டணி வைத்தால் ஒரு தனி பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு? இந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். திடீர்னு கமல் வந்து நடுவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அவருடைய பிறந்த நாளைக்கு, என்னோட அடுத்த பிறந்த நாள் நான் கோட்டையில தான் கொடியேற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கோட்டையில தான் கேக் வெட்ட போறேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒருவேளை மக்கள் நீதி மையம் மறுபடியும் திமுக கிட்ட இருந்து வெளியில வந்து பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரான்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்து பெரிய ரிமோட் உடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆமா, டிவியை உடைச்சு மறுபடியும் வேற எதையாவது ஒன்று வாங்கி வராரான்னு தெரியல. ஒருவேளை வந்தால் இருக்கலாம். ஆனால் விஜய் தனியா நின்னாலும் இங்க இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க. ஒரு ரஜினி ஆகட்டும், ஒரு அஜித் ஆகட்டும், இவங்கெல்லாம் டைரக்டா ஓப்பனா இறங்கி சப்போர்ட் பண்ணாங்கன்னா பெருசா தனி பெரும்பான்மையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரலனாலும் ஒரு எதிர்கட்சி தலைவரா உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜயகாந்துக்கு அடுத்தது விஜய்க்கு வந்து அந்த ஒரு இருக்கு. ஆனால் விஜயோடைய அரசியல் தெளிவான திட்டமிடல் இருக்க வேணும். ஆனா ஏன்னா இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேக்கும் பெருசா இல்லாம போயிடுச்சு, ஒரு வேல்யூ இல்லாம. ஏன்னா ஏடிஎம்கே நடவடிக்கை அந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை ஏடிஎம்கே கரெக்டான பிளான் பண்ணி இவங்க தான் வந்து பொதுச் செயலாளர் நாங்க இனிமேல் கரெக்டா இருக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றுமை சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஓபிஎஸ் இபிஎஸ் எதிர் அணியா நிக்காம ஒன்னா நம்ம நிப்போம். ஜெயிச்சா இபிஎஸ் சிஎம், ஓபிஎஸ் துணை முதல்வர், விஜய் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு இங்க என்ன ஒரு நம்ம கிட்ட இருக்குதுன்னா, எனக்கு டிஎம்கே மேல அதிருப்தினா நான் ஏடிஎம்கே ஓட்டு போடுவேன், ஏடிஎம்கே மேல அதிருப்தினா நான் டிஎம்கே. இப்ப இது பொதுமக்களுக்கு இந்த 2 கட்சிக்கு மேலுமே ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா? இவனுக்கு அதுதான் வரமாட்டேங்குது. 2 பேருக்கும் ஒன்னா வரமாட்டேங்குது. ஒண்ணு இங்க இல்லைன்னா இங்க அப்படிதான் வருது. 2 பேருக்கும் ஒன்னா வந்ததுதான் என்னைக்கே வேற ஒரு கட்சியை வந்திருக்கமே. மக்கள் நீதி மையமா ஜெயிச்சிருக்கல. மக்கள் நீதி மையம் தனி இதுல வந்து எத்தனத்துல ஓட்டு வாங்கினாங்க. ஏன் கம்மலே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஜெயிக்கிற காலத்துல கிட்டத்துல வந்தானு தோத்து போனாரு. இங்க மக்களுக்கு வந்து எனக்கு இவன் இல்லைன்னா இவன் மேல கோவப்படுவான், இவன் மேல கோவப்படுவான், மத்தவங்களெல்லாம் நான் மதிக்க மாட்டேன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற வரைக்கும் இங்க வந்து இந்த 2 திராவிடத்தையும் அசைக்கவே முடியாது. இவங்க அதை வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு டைரக்ட் வாரிசு இல்லாம போச்சு. எங்க ஏகப்பட்ட வாரிசுகள் இருக்கு. ஒருத்தன் இல்லைன்னா ஒருத்தன் பிடிச்சி நிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க டிஎம்கே. அது இன்னும் 2 தலைமுறைக்கு கண்டிப்பாக டிஎம்கே வந்து இன்னும் 2 தலைமுறைக்கு. நன்றி.